வைகை வெள்ளத்தில் மதுரை மூழ்கியது. ஆனால் ஒரு கூலியாளின் ரகசியம் உலகத்தை அதிர வைத்தது. கடும் மழையால் வைகை ஆறு கரை உடைந்து நகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. மக்கள் பயந்தனர். மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் வந்து கரை அடைக்க உத்தரவு பிறப்பித்தான். வந்தி என்ற மூதாட்டி பிட்டு விற்று வாழ்ந்தார். அவருக்கு உதவ யாரும் இல்லாமல் துயரப்பட்டார். அன்றே அவள் சிவனை வேண்டினார். உதவி செய்ய யாரும் இல்லை, இறைவா, என்னை காப்பாற்று என்று அழுதார், துடித்தார். அப்போது சிவன் கூலியாளாக வந்து, நான் மண் சுமப்பேன், கூலியாக என்ன தருவாய் என்று கேட்டார் மெதுவாக. வந்தி தனது உதிர்ந்த பிட்டை கூலியாக அளித்தார், அன்போடு. அதை சிவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் சிவன் வேலை செய்யாமல் பாடி விளையாடி மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். கரை அடையாத பகுதியைக் கண்டு மன்னன் கோபமடைந்து அந்த கூலியாளை அழைத்து வரச் சொன்னான். உடனே மன்னன் பிரம்பால் அடித்த அடி உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரே நேரத்தில் பட்டது. அதிசயமாக. அடுத்த நொடி சிவன் ஒரு கூடை மண்ணை வீச உடைந்த கரை முழுவதும் உடனே அடைந்தது. அற்புதமாக. அந்த கூலியாளர் சிவன் என்று தெரிந்ததும் அனைவரும் நடுங்கினர். உண்மையான பக்திதான் இறைவனை ஈர்க்கும் என்றும்